ஓம் வாராகி அன்னையே போற்றி. வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, இந்த ஒரு பொருளை கொஞ்சம் பணத்தோடு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சேர்த்து வச்சோம்னா நம்மளும் பணக்காரராகிறது உறுதிங்க. அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை பணப்பிரச்சனையாக தான் இருக்குது. பணப்பிரச்சனை இல்லாத மனுஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக அதிக பேர் தான் இருப்பாங்க. பணத்தட்டுப்பாடுங்கிறது ஒவ்வொருத்தரோட மனசுலேயுமே ஒரு உறுத்தலாகவே இருந்துகிட்ருக்கு. பணம் ஈர்க்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு. மிக எளிமையான முறையில் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். தொடர்ந்து தினமும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நமக்கு மேலும் மேலும் பணம் பெருகும். நீங்கள் மாத சம்பளம் வாங்கினாலும் சரிங்க, தினக்கூலி வாங்கினாலும் சரி, தினமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பூஜை அறையில் சேர்த்து வைங்க. எப்படி திருப்பதிக்கு போகும்போது உண்டியல் பணம் சேர்க்குறோமோ அதே மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இப்போது இந்த பணத்தை நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் உண்டியல் பணம் சேர்க்கிறதுங்கிறது காலாகாலமாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம்தான். உண்டியலில் சேர்க்க ஆரம்பித்தா போதுங்க, உடனே மலமலன்னு அதில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சூட்சமம். இதை தெரிஞ்சுக்கிட்டால் விரைவாக நம்ம பணக்காரராகலாம். இப்போது நம்ம பார்க்க போகிற பதிவு பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு சூட்சமம், மார்வாடிக்காரர்களின் சூட்சமம்னு கூட சொல்லலாம். அவங்க இந்த ஒரு சூட்சமத்தை பயன்படுத்தி தான் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பணத்தை பெருக்கிறாங்க. தேக்கு மரம் தான் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள். தேக்கு மரம் எதையுமே தேக்கி வச்சுக்கும். எதையும் அப்படின்னாக்கா பணத்தை தாங்க குறிக்கும். இது பலரும் அறியாத ஒரு ரகசியம். பண ஈர்ப்பு விஷயத்தில் தேக்கு மரமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த அளவுக்கு தேக்கு மரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு விஷயம் இருக்குது. சின்ன துண்டு தேக்கு மர துண்டு கிடச்சா கூட போதுங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் முதல்ல செய்ய போகிறீங்கனாக்கா வெள்ளிக்கிழமையில் தான் நீங்கள் தொடங்கணும். இதில் குளிகை நேரம் ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு அதோட விஷயம், குளிகை நேரத்தை பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவுங்க. நம்ம வீட்டில் இருக்கும் காலண்டரில் நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் அந்த மாதிரி நேரத்தெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி குளிகை நேரம்னு ஒன்று இருக்குது. இந்த நேரம் எதற்குனாக்கா, குளிகை நேரத்தில் நம்ம எதை செய்கிறோமோ அது திரும்ப திரும்ப வரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நேரத்தில் அசையா சொத்துக்கள், நகைகள் இதெல்லாமே வாங்கி குவிப்பாங்க. மார்வாடிக்காரர்கள் நகை வாங்கினாலும் சொத்து வாங்கினாலும் அவங்க யூஸ் பண்ணுறது இந்த குளிகை நேரத்தை தான். அதே போல் நம்ம பணத்தை சேர்க்கும் பொழுது தினமும் குளிகை நேரம் பார்த்து தான் நம்ம சேர்க்கணும். நம்ம வீட்டு பூஜை அறையில் தேக்கு மரத்தலான ஒரு உண்டியல் கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் பணம் சேர்க்குற மாதிரி ஒரு மூடி போட்ட டப்பா எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிகை நேரத்தில் ஒரு தேக்கு மரத்துண்டு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தொகையாக உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை அந்த டப்பாவில் போட்டுக்கோங்க. இதை அன்னையிலேருந்து டெய்லி தொடர்ந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ உங்கள் காசை அதில் நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க. சீக்கிரமாகவே அந்த டப்பா நிரம்பிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு பண ஈர்ப்பு விஷயம் இந்த தேக்கு மரத்துண்டில் இருக்குது. ஒரு முறை அந்த டப்பாவை நீங்கள் கஷ்டப்பட்டு நிரப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி திரும்பி அதில் நீங்கள் பணம் சேர்க்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பணம் சேர்ந்ததுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 10 ரூபாயை மட்டும் எடுத்து நீங்கள் விநாயகர் கோயில் உண்டியலில் போட்டுருங்க. நம்ம பூஜை அறையில் தானே சேர்க்குறோம், அது சாமிக்கு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. நம்ம சீக்கிரம் பணம் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் 10 ரூபா எடுத்து நம்ம விநாயகர் கோயில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இருக்கக்கூடிய தேக்கு மரத்துண்டும் எப்பொழுதுமே நமக்கு பணத்தை அதிகமாக இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் தேக்கு மரத்துண்டு அந்த டப்பாவில் எப்பொழுதுமே இருக்கலாம். இதை நீங்கள் முழுசாக நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட நம்பிக்கை உங்களை பணக்காரராகிறது உறுதி. இது பலர் தங்களோட அனுபவத்தில் கண்ட உண்மைங்க. நிச்சயமாக மிக மிக பெரிய பணக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான முறை, மார்வாடிக்காரர்கள் செய்யும் சூட்சமமான முறை. இது இந்த முறை 100% உண்மையான விஷயம். இதில் நிறைய பேர் இந்த மாதிரி பணத்தை சேர்த்துருக்காங்க. இது அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அனுபவத்தினால வந்த உண்மையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா தேக்கு மரத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட நீங்கள் விசாரிச்சிங்கனாக்கா தேக்கு மரத்தோட உண்மையான சூட்சுமமான முறையை சொல்லுவாங்க. தேக்கு மரத்தான பெட்டியில் நம்ம வந்து பணத்தை சேர்த்தோம் அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நமக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே இரும்புலலாம் பணத்தை வச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் தான் வரும். இந்த மாதிரி ஒரு தேக்கு மர பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. மூடி வந்து இப்போ நான் இமேஜ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி திறக்கணும் மூடி. அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடச்சின்னா இன்னும் ரொம்ப ஒரு விசேஷங்க. இந்த மாதிரி ஒரு தேக்கு மர டப்பா கிடச்சிது அப்படின்னா சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பணத்தை அது வந்து தேக்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு சூட்சுமமான முறை. இது வந்து 2 சூட்சுமம் இருக்குது இதில். ஒன்று தேக்கு மர துண்டு, தேக்கு மர டப்பா, இன்னொன்று இந்த குளிகை நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பணத்தை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தன்னால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து பணம் வந்து குவியும். இது உண்மை. நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச மார்வாடிக்காரர்களோட உண்மையான சூட்சும முறையை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பலனளிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தோடு நீங்களும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்போடும் இருக்க அன்னை எப்பொழுதும் உங்களுக்கு அருள் புரிவாங்க. நன்றி.